திருவண்ணாமலையில் திட்டமிட்டபடி கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்படும் என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் இத்தகவலை தெரிவித்த அமைச்சர், திருவண்ணாமலையில் 8 பேர் கொண்ட நிபுணர் குழு ஆய்வு நடத்தியதாகவும், நெய் கொப்பரையை மலைமேல் எடுத்துச் சென்று தேவையான மனித சக்தியை பயன்படுத்தி நிச்சயம் மகா தீபம் ஏற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் கார்த்திகை தீப விழாவில் 40 லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்ளும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அண்மையில் பெய்த அதீத கனமழையின் போது திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடு புதைந்து 7 பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு நிபுணர் குழு ஆய்வு நடத்தியது. அக்குழு அரசிடம் அறிக்கையை சமர்ப்பித்துள்ள நிலையில் டெல்லியிலிருந்து இன்று வந்துள்ள மற்றொரு நிபுணர் குழு மீண்டும் ஆய்வு மேற்கொள்கிறது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்தில் சரிந்துள்ளது. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் என்டிஎஃப் மார்க்கெட்டில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 15 காசுகள் வரை சரிந்து 84 ரூபாய் 90 காசுகளாக உள்ளது. இதன் மதிப்பு கரன்சி சந்தையிலும் எதிரொலிக்கும். இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் இன்று ஓய்வு பெற்று புதிய கவர்னர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்திருக்கிறது. கடந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் ரூபாய் மதிப்பு குறைந்த போதெல்லாம் மத்திய அரசையும் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கையும் பாஜக கடுமையாக விமர்சனம் செய்தது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்து நிலையாக இருக்கும் என்று கூறி வந்தது. ஆனால் பாஜக ஆட்சியில் இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் தேர்வு இன்று தொடங்கியுள்ளது. 3 நாட்கள் தேர்வு நடைபெறுகிறது. துணை ஆட்சியர், டிஎஸ்பி உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்கு நடைபெறும் இத்தேர்வை 1988 பேர் எழுதுகின்றனர். தமிழ் தகுதித்தாள், பொது அறிவு தொடர்பான 3 தாள்கள் என மொத்தம் 4 தாள்கள் இடம்பெறுகின்றன. சென்னையில் 4 மையங்களில் நடைபெறும் இந்த தேர்வுக்கு 19 தலைமை தேர்வு கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். பெட்ரோல், டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை சரிவை சந்தித்து வந்த நிலையில் பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். விலை ஏற்றத்தின் மூலம் பெட்ரோலிய நிறுவனங்கள் பல லட்சம் கோடி ரூபாயை உபரி வருமானமாக ஈட்டி உள்ளதாகவும், இதன் அடிப்படையில் விலை குறைப்பு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஆனால் இதற்கு செவி சாய்க்காமல் பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தி வருகின்றன. அண்மையில் திடீரென உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 10 காசுகள் உயர்த்தப்பட்டு 100 ரூபாய் 80 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. டீசல் விலை 10 காசு அதிகரிக்கப்பட்டு 92 ரூபாய் 42 காசுக்கு விற்கப்படுகிறது. விசிகாவிலிருந்து 6 மாதத்திற்கு ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் சந்தேகம் எழுப்பியுள்ளார். 6 மாதத்திற்குள் ஆதவ் அர்ஜுனா மனம் மாறுவாரா அல்லது திருமாவளவன் மனம் மாறுவாரா என்று சஸ்பென்ஸாக உள்ளது என்றும், இந்த சஸ்பென்ஸை யார் உடைப்பார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விசிகாவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாக அரசியல் ரீதியான கருத்துக்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. இலவசங்கள் கொடுப்பதை நிறுத்தி வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டில் கொரோனா பாதிப்புகளால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சந்தித்த பிரச்சினைகள் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. அப்போது நாட்டில் உள்ள 80 கோடி மக்களுக்கு மானிய விலையிலும் இலவசமாகவும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம், இலவசங்களுக்கு பதில் ஏன் வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடாது என்று கேட்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிதாக 544 ரேஷன் கடைகளும் 1670 பகுதி நேர ரேஷன் கடைகளும் திறக்கப்பட்டுள்ளதாக சட்டமன்றத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் 3.5 ஆண்டுகளில் மொத்தம் 1670 ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும்,
தேவை ஏற்பட்டால் மேலும் கடைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.